இப்போது ஜிடி நாயுடுவை எதிர்ப்பதற்கு நாயுடுவை வைத்துக் கொள்ளலாம். எப்பா என்னைக்கு நாங்க கருப்பு சட்டை போட்டோமோ அன்னைக்கே ஜாதி கீழே விழுந்துருச்சுடா. துரைசாமி பாலம் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு கருப்பையா தெரியுமா? யார் அந்த பக்கத்து தெருவில் இருக்காரு அவரான மூப்பனார் என்றால் தான் தெரியும், கருப்பையானா தெரியாது. அளவு எங்க முப்பாட்டம் தாத்தன் பூலித்தேவனை எப்படி சொல்ல போறேன்னு மட்டும் எனக்கு சொல்லு. பூலி பாலம்னு வைப்பியா நீ? பூலித்தேவன் தானே. தேவர் மீதோ நாயுடு மீதோ எந்த ஜாதியின் மீதோ எங்களுக்கு பற்று இல்லை. அந்த காலத்தில் அந்த சொல்லுக்கு பொருளே ஜாதி இல்லை. பார்ப்பனர் அல்லாதார் என்பது எதிர்மறை சொல். நாம 97 பேர், அவன் 3 பேர், அவனை வச்சு ஏன் நமக்கு அடையாளம் சொல்லணும்? எனவே பார்ப்பனர் அல்லாதார் என்று எதிர்மறையில் சொல்லாமல் உடன்பாடாக சொன்னதுதான் திராவிடர் என்கிற சொல். யார் எழுதியிருக்கா? அறிஞர் ஆணையம். அம்பேத்கரிய, மார்க்சிய, பெரியாரிய கருத்தியலான சமத்துவத்தை சொல்லுகிற சொல்லே திராவிடன் என்று ஆனது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாலாஜா வல்லவன் அருகில் வருவதற்குள் நான் உரையை முடித்து விடுவேன். இப்போது திராவிடத்தை எதிர்க்கிறவர்கள் புதிதாய் ஒரு வித்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆணைமுத்து அறிஞர் பெரியார் தான் சரியில்லை. எப்படி என்றால், துணை முதலமைச்சர் சரியாக இருக்கிறார், முதலமைச்சர் தான் சரியில்லை. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். சரி, அது ஐயா ஆணைமுத்து அறிஞர் தானே. ஆணைமுத்து அவர்கள் திராவிடம் பற்றி சொல்லி இருக்கிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எங்கே சொல்லியிருக்கிறார்? நம்முடைய வாலாஜாவல்லவன் தோழர்கள் வெளியிட்டிருக்கிற தன்னுரிமை தமிழ் தேசம். இப்போதான் வந்திருக்கு அந்த புத்தகம், அது பழைய புத்தகம். தன்னுரிமை தமிழ் தேசத்தில் ஆணைமுத்தையா ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரை எழுதப்பட்ட தேதியை அவர் கீழே குறித்திருக்கிறார், 1/1/2006. அதுல திராவிடத்திற்கான படிநிலை விளக்கத்தை இதைவிட தெளிவாக சொல்ல முடியாது. 3 நிலைகளில் திராவிடத்தை விளக்குகிறார். அந்த புத்தகம் இங்கே இருக்கு. ஒன்று, திராவிடம் என்ற சொல் முதலில் தென்னிந்தியாவை குறித்தது. அவர் சொல்லுவது அதுதான், தென்னிந்தியாவை குறித்தது. இன்றைக்கு சில பேர் புதிதாக சொல்றாங்க இல்லையா, பஞ்ச திராவிடன், அது அவளை குறிக்குது. கௌட பிராமணன் பஞ்ச திராவிடன். எனவே திராவிடன்னாலே ஆரியன் தான். எவ்வளவு அறிவு பாருங்க. ஐயா விளக்கம் சொல்றார். திராவிடன்கிறது தென்னிந்தியாவில் இருக்கிற பாப்பானை குறிக்குதுடா. திராவிடம் என்பதே தென்னிந்தியாவை குறிக்கிறது. வரிசையா அதற்கு சான்றுகளை காட்டுகிறார். பஞ்ச என்பது 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், மராத்தியம். 5 மாநிலங்களாகிய தென்னாட்டில் வாழும் பார்ப்பனர்களை அதாவது திராவிடம் என்பது அந்த இடத்துல தென்னிந்தியாவை குறிக்கிறது. தொடக்கத்தில் திராவிடம் என்பது பணிக்கரினுடைய நூலை முரசொலி மாறன் அவர்கள் எடுத்து காட்டுவார். இன்றைக்கு முரசொலி செல்வம் அவர்களினுடைய நினைவு நாள். மாறன் அவர்கள் ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் புத்தகத்துல பணிக்கரியை மேற்கோள் காட்டுவார். இந்தியாவை இயற்கை 2ஆக பிரித்திருக்கிறது, நாங்க இல்லை. விந்திய மலைக்கு வடக்கும் தெற்கும், தெற்கில் இருப்பது தென்னிந்தியா தான் திராவிடம். பணிக்கர் சொல்லுகிறார், அதையும் ஐயா அவர்கள் எடுத்து காட்டுகிறார். இது முதல் நிலை. 2வது நிலை என்ன வந்ததென்றால், நாம் ஏன் நம்மை எதிர்மறையில் கூறிக்கொள்ள வேண்டும்? பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் என்றால், பார்ப்பனர் அல்லாதார் என்பது எதிர்மறை சொல். நாம 97 பேர், அவன் 3 பேர், அவனை வச்சு ஏன் நமக்கு அடையாளம் சொல்லணும்? எனவே பார்ப்பனர் அல்லாதார் என்று எதிர்மறையில் சொல்லாமல் உடன்பாடாக சொன்னதுதான் திராவிடர் என்கிற சொல். யார் எழுதியிருக்கா? அறிஞர் ஆணைமுத்து. அவங்க சொல்ற கணக்குல ஐயா பெரியார் சொன்னா ஒத்துக்க மாட்டானுங்க. அறிஞர் ஆணைமுத்து சொல்லி இருக்கிறார். எனவே பார்ப்பனர் அல்லாதார் என்பதற்கு வந்த சொல்லே திராவிடன் என்பது. 3வதாக ஐயா ஆணைமுத்து எழுதுகிறார், அந்த போக்கில் மறுபடியும் ஒரு மாற்றம் வந்தது. நிலத்தை குறித்தது, மொழியை குறித்தது, பிறகு பார்ப்பனர் அல்லாதாரை குறித்தது. காலப்போக்கின் வளர்ச்சியில் அம்பேத்கரிய, மார்க்சிய, பெரியாரிய கருத்தியலான சமத்துவத்தை சொல்லுகிற சொல்லே திராவிடன் என்று ஆனது. ஐயா எழுதியிருக்கிறார். ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால், ஆணைமுத்தையாவை ஒப்புக்கொள்ளுகிறோம் என்பதும் பொய். எதையாவது இன்றைக்கு நம்முடைய நண்பர் ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி, இப்போது ஜிடி நாயுடுவை எதிர்ப்பதற்கு நாயுடுவை வைத்துக் கொள்ளலாம். நாம் ஒன்றும் நாயுடு பக்கமெல்லாம் சார்ந்தவர்கள். எப்பா என்னைக்கு நாங்க கருப்பு சட்டை போட்டோமோ அன்னைக்கே ஜாதி கீழே விழுந்துருச்சுடா. ஜாதி, கடவுள், மதம் எல்லாம் சேர்ந்துதான் விழுந்தது. நாயுடு. ஆனால் துரைசாமி பாலம் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்?
நான் வருகிற போது பேருந்தில் நண்பர்கள்ட்ட என்னோட காரில் வருகிற போது தம்பிகள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு கருப்பையா தெரியுமான்னு. யார் அந்த பக்கத்து தெருவில் இருக்காரு அவரான்னு. மூப்பனார் என்றால் தான் தெரியும், கருப்பையானா தெரியாது. அளவு நம்ம வேணும்னு அவர் சொல்லலை. போகட்டும், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க முப்பாட்டன் தாத்தன் பூலித்தேவனை எப்படி சொல்ல போறேன்னு மட்டும் எனக்கு சொல்லு. பூலித்தேவன் பேர்ல ஒரு பாலம் வச்சிடலாம். உன்னோட முப்பாட்டன் தாத்தன் ரைட்டு, பூலி பாலம்னு வைப்பியா நீ? பூலித்தேவன் தானே. தேவர் மீதோ நாயுடு மீதோ எந்த ஜாதியின் மீதோ எங்களுக்கு பற்று இல்லை. அந்த காலத்தில் அந்த சொல்லுக்கு பொருளே ஜாதி இல்லை. நாயுடு என்பது சாதியை குறிக்கல. ஜிடிஎன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு விஞ்ஞானி நினைவுக்கு வருகிறார். உனக்கு வெறும் ஜாதி தான் ஞாபகம் வருதுன்னா ஒருவேளை கடவுள் சொல்லியிருப்பார். எல்லா பேரும் இந்த கடவுள் சும்மா இருக்க மாட்டார் போல இருக்கு. கோட்ஸையும் அதே தான் சொல்லும். எனக்கு கடவுளின் ஆணைப்படி காந்தியாரை கொன்றேன்னா கடவுள் ஆணைப்படி அப்புறம் நாங்கள்லாம் புறப்பட்டா சிரமம். நன்றி, வணக்கம்.